Welcome, Alpha. Greetings to you, the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. இப்போ நம்ம உபாகமம் 27வது அதிகாரத்தை பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆசீர்வாதங்கள், சாபங்கள் நம்ம எல்லாருமே இஷ்டப்பட்டு படிக்கிறோம். அந்த இதில் 15வது வசனத்திலேருந்து வாசிப்போம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளர்களுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்க்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இதில் பேரலெல்லாம் நிறைய நடக்கும். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு தெரியாமல் இல்லை ஏதோ ஒரு விக்கிரகம் அதாவது வச்சு அதை ஒளிப்பிடத்தில் ஒளிச்சு வைக்கிறதும் பாவம் தான். ஸோ அவங்க அந்த இடத்துல இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு விக்கிரத்தை அவன் செய்து வைக்கிறது தான் பாவம் நினைக்காது வேண்டாம். இப்போ அந்த எப்படி எந்த மாதிரி விக்கிரகமாக இருக்கலாம், நம்ம கை வேலையினால் செய்யப்பட்டதாக இருக்கும், இல்லாட்டி கர்த்தருக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ஒளிப்பிடத்தில் ஒளிச்சு வைக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொன்று கூட வைக்கலாம். ஒரு நம்மளுக்கு விக்கிரமாக தோன்றுகிறது, அதை ஒளிச்சு வச்சு வைக்கிறதும் இருக்கலாம். சில சமயத்தில் நம்ம கைகால் செய்யப்பட்ட காரியங்கள், இப்போ சிலுவையை சில பேர் வணங்குவாங்க, சில பேர் இதை வணங்குவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது தான். ஸோ இதெல்லாம் இதையும் சேர்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்காரு. அதனால் வச்சுக்கலான்னு செய்யாதீங்க. எதுவுமே டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் எனிதிங் அதர் தென் காட். கர்த்தருக்கு அப்பாற்பட்டு வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டோம். இப்படி தான் கர்த்தர் கணக்கு போடுறாரு. த மெயின் பாயிண்ட் இஸ் நம்ம எப்படி கணக்கு போடுறோன்றது முக்கியம் அல்ல, கர்த்தர் எப்படி கணக்கு போடுறாருன்றது தான் முக்கியம். அதனால் கர்த்தருடைய எண்ணத்தை புரிந்து கர்த்தர் என்ன யோசிக்கிறார், கர்த்தர் என்ன செய்கிறார், இதுதான் நம்மளுக்கு வேண்டுமே தவிர்த்து நம்ம சொந்த வழியில் போகிறது நம்மளுக்கு கடினமான காரியம். இதை புரிந்து கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.